அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் தமிழக ஜோனின் சார்பாக நாம் இப்பொழுது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு யாருக்கு ஆதரவளிக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே அறிவிப்பதற்காக வேண்டிதான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று ஆய்வுகள் செய்து தொடர்ந்து அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் புரிந்து கொண்டு அதே சமயத்தில் ஆளுங்கட்சியின் வெவ்வேறு வடிவங்களையும் நாம் புரிந்து கொண்டுதான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அம்சம் என்னவென்று சொன்னால், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு ஜோனுடைய ஆதரவு என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் மாநில உரிமைகள், எல்லோருக்குமான வளர்ச்சி, பாசிச எதிர்ப்பு, கல்விக்கான முக்கியத்துவம், பெண்கள் மேம்பாடு போன்ற பல்வேறு விதமான அனைவர்களுக்குமான பொது விஷயங்களின் அடிப்படையிலே அது பயணித்திருப்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தோம். அது மட்டுமல்ல, சிறுபான்மை சம்பந்தமான பல விஷயங்களில் அந்த நிலையில் பாசிசத்திற்கு எதிரான சிறுபான்மை நலன் சார்ந்த விஷயங்களிலே அவர்கள் எடுத்த பல முடிவுகளும் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற முக்கியமான நிலையை என்ன செய்கின்றது, பெறுகின்றது. அந்த அடிப்படையிலே திமுக கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். அத்துடன் எங்களுடைய மாணவர் அமைப்பாகிய இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, எங்களுடைய மாணவியர் அமைப்பான GIO கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மற்றும் எங்களுடைய இளைஞர் அமைப்பான சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, இதில் உள்ளவர்களையும் நாங்கள் இந்த பணியிலே இந்த கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கும் 100% ஓட்டு பதிவாகுவதற்குண்டான முயற்சிகளையும் நாங்கள் களத்திலே பணியாற்றுவதற்குண்டான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அத்துடன் நாம் நினைத்ததை போன்று இறைவனின் நாட்டத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் இறைவனின் நாட்டத்தால் வெற்றி பெறும் என்ற நிலையில் இருந்து நாம் அதை பார்க்கிறோம். வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர்களுக்கும் சில கோரிக்கைகளை, அந்த நேரத்திலும் சில கோரிக்கைகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கின்றோம். அது மக்கள் நல அரசாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒழுக்கத்தில் சிறந்த அரசாக அது மாற வேண்டும். அது நீதியில் சிறந்த அரசாகவும் அது இருக்க வேண்டும். ஊழலற்ற அரசாகவும் அது இருக்க வேண்டும். ஊழல் அற்ற அரசாகவும் அது இருக்க வேண்டும். மது இல்லாத அரசாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் மாநிலமாக நீங்கள் மாற்ற வேண்டும். மது இல்லாத மாநிலம், ஊழல் இல்லாத மாநிலம் என்ற ரீதியிலே அது உருவாக்கப்பட வேண்டும். ஆட்சி அமைத்ததற்கு பின்னாலும் அரசை நாங்கள் இந்த விஷயத்தில் அவர்களை வலியுறுத்துவதற்கும் அதை நிறைவேற்றுவதற்குமான தொடர்ந்த முயற்சிகளையும் நாம் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இங்க அறிவிக்க விரும்புகிறோம். அண்டை இடமான யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிக்க இருக்கின்றது, வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறோம். எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் இது போன்ற நிலைகளிலே பயணிக்கின்றோமோ, பணி செய்கின்றோமோ, அது போன்ற நிலையையும் நாங்கள் புதுச்சேரியிலும் நாங்கள் பயணிப்போம், அதுபோன்று முயற்சிப்போம். ஆகவே நாம் அனைவர்களும் மக்கள் நல அரசாக மாறுவதற்குண்டான ஒரு சூழலை உருவாகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நாம் அனைவர்களும் ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்வதற்கு முயற்சிப்போம். இறைவன் அதற்கு அருள்பாலிக்க வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.